உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு முறை தேவத்தாய் புனித ஜத்ருத் என்பவருக்கு காட்சி அளித்து இவ்வாறு அந்த காட்சியினை வெளிப்படுத்துகிறார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னபோது தான் அடைந்த அந்த மகிழ்ச்சியை யார் யாரெல்லாம் பக்தியுடன் நினைவு கூர்ந்து செபிக்கின்றார்களோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று என்னை முழுவதுமாக இறைவனின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து இறைவனின் திருவுளத்தில் நான் மகிழ்ந்திருந்த அந்த மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லி யார் யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உதவி தேடி வரும் என்கிற நற்செய்தியை தருகிறார். உண்மையாகவே அவர்களுக்கு நான் தாயாக இருப்பேன், தவறாமல் அவர்களுக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்கிற வாக்குறுதியை அளிக்கிறார் அன்னை மரியாள் புனித ஜத்ருத் அம்மாவுக்கு. இந்த மங்கள வாழ்த்து பெருவிழாவில் அன்னை மரியாளை புகழ்ந்து போற்றுகின்ற நாமும் கூட அந்த அன்னையின் அரவணைப்பை, அந்த அன்னையின் பாதுகாவலை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள செபிப்போம். அன்னை மரியாளுக்கு எப்படி இத்தகைய புகழ் கிடைத்தது? இது வெறுமனே கொடுக்கப்பட்ட ஒரு புகழா? யூத பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நற்செய்தியாக இது எப்படி அமைந்தது? இந்த நிலையை அன்னை மரியாள் அடைவதற்கு அவர் எப்படி தன் வாழ்க்கையை தயார் செய்தார் என்றால், அவருடைய தூய்மை, அவருடைய எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடந்தது. இதுதான் அன்னை மரியாள் இத்தகைய புகழை அடைவதற்கு அடிப்படை பண்பு நலன்களாக இருந்தது. இது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. தூய்மை, தாழ்ச்சி, எளிமை, கீழ்ப்படிதல், இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது. இந்த 5 நற்பண்புகளையும் அன்னை மரியாள் கொண்டிருந்ததனால்தான் அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுக்க முடிந்தது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அன்னை மரியாளோடு ஆண்டவர் இருக்கிறார். எதற்காக தாயாம் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை கொண்டாடுகிறது, அன்னை மரியாளை நினைவு கூறுகிறது, அன்னை மரியாளுக்கு புகழ் ஏறெடுக்கிறது, அன்னை மரியாளுக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிறது என்றால், அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், அன்னை மரியாளோடு ஆண்டவர் உடன் இருக்கிறார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்கிறார். என் கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், எல்லோருடன் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நமக்குள் தீமை குடிகொண்டிருக்கும் போது, நமக்குள் பகைமை உணர்வுகள் இருக்கிற போது, நமக்குள் சாத்தானுடைய தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை ஆட்டி படைக்கிற போது அந்த இறை தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி அல்ல. அவள் தூய்மையின் அடையாளம், தாட்சிக்கு எளிமைக்கு இருப்பிடம், கீழ்ப்படிதலின் முன்மாதிரி, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தன்னை முழுமையாக கையளித்தவள். அதனால் ஆண்டவர் அன்னை மரியாளோடு உடன் இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீ கண்டடைந்துள்ளீர். பாருங்க, கடவுளுடைய அருளை யார் கண்டுகொள்வது? நீங்களும் நானும் கடவுளுடைய அருளை கண்டுகொள்ள முடியுமா? நம்மை குறித்து யாராவது சொல்வார்களா, இவர் கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறவர்? உண்மையிலேயே அப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறது என்றால்
நாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பேறு பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு கடவுளின் வானதூதர் சொல்லுகிறார், மரியாணி அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீ கண்டடைந்துள்ளீர். கடவுளின் வானதூதர், தூய ஆவி உம்மீது வரும், உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். கடவுளுடைய வல்லமையை பெற்றிருப்பவர் அன்னை மரியாள். அவரிடத்தில் தூய ஆவியானவர் உடன் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து பிறக்கப் போகிற குழந்தை தூயது. அவரிடத்திலிருந்து பிறக்கப் போகிற குழந்தை தூயது என்றால் அன்னை மரியாளும் தூய்மையான பாத்திரம், மாசு மறுபற்றவள், கரைபடியாதவள், என்றும் கண்ணி, அமல உற்பவி. அந்த அமல உற்பவியிடமிருந்துதான் தூய்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த செயல் என்பது கடவுளால் இயலாத செயல் அல்ல. இந்த செயல் கடவுளால் இயலாத செயல் அல்ல. ஏனென்றால் கடவுளால் எல்லாம் இயலும். அதனால்தான் தூய ஆவியினுடைய வல்லமையினால் அன்னை மரியாள் கருவுற்று ஒரு மகனை, ஒரு மீட்பரை இந்த உலகத்திற்கு பெற்றெடுக்கிறார். ஏனென்றால் இது தொடக்க நூல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், காயப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோர் தன்னுடைய பாவத்தினால் இந்த உலகத்தை கரைப்படுத்தினார்கள். இந்த வாழ்க்கையை குறித்த அந்த மகிமையை இழந்து விட்டார்கள். இந்த வாழ்க்கையினுடைய அற்புதத்திலே அவர்களால் நிலைத்து திளைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த பாவ செயல். ஆனால் அன்னை மரியாளின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்கிற நற்செய்தியை ஆண்டவர் தொடக்கத்திலேயே வாக்குறுதியாக கொடுத்தார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். நற்செய்தி. எசாயா 7வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, இதோ கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அன்னை மரியாளை குறித்த நற்செய்தி. அன்னை மரியாளின் வழியாகவே இந்த உலகத்திற்கு மீட்பர் தோன்றப் போகிறார். அவர் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு நம்பிக்கை பிறக்கப் போகிறது. அவர் வழியாகத்தான் இந்த உலகம் பாவத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, தீமையிலிருந்து விடுவிக்கப்பட போகிறது. அவர் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு நற்செய்தி பிறந்தது. அதனால் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற மகிமையில் நாம் கொண்டாடுகிறோம். தாயாம் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை குறித்து மகிழ்ச்சி அடைகிறது, முதன்மையான வணக்கத்தை செலுத்துகிறது, ஒரு பேறு பெற்ற அன்னையாக அன்னை மரியாளை உயர்த்தி வைத்திருக்கிறது. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று நம்பிக்கையினால் தன்னை முழுவதுமாக இறைவனினுடைய திருவுளத்திற்கு அடிமையாக்கிக் கொண்டவள் தான் அன்னை மரியாள். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டாள் நம்பிக்கையினால். அந்த நம்பிக்கையினால் தான் இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைத்தது. இந்த விழா, கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பு பெருவிழா, அன்னை மரியாளுக்கு மங்கள வாழ்த்து சொன்ன இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இது ஒரு நற்செய்தியின் நாள், இது ஒரு வெற்றியின் நாள், இது ஒரு நம்பிக்கையின் நாள். நீங்களும் நானும் மீட்பில் பங்கு பெறுகின்ற ஒரு நற்செய்தி தரப்பட்ட ஒரு நாள். ஏனென்றால் இறைமகன் இயேசு நமக்காக பிறக்கப் போகிறார் என்கிற நற்செய்தி அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அது இந்த அகில உலகத்திற்கான மகிழ்ச்சியின் நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. இதனால்தான் கிபி 431 அந்த எபேசு பொது சங்கத்திலிருந்து இந்த விழா பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட தொடங்கியது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக்கப் போவதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அந்த பலியினால் தூய்மையாக்கப்பட போகிறோம் என்கிற இறை நற்செய்தியை சொல்லுகிறது இந்த 2ஆம் வாசகம். தன்னை பலியாக்குவதின் வழியாக இந்த உலகத்தை ஆண்டவர் இயேசு
தூய்மைப்படுத்த போகிறார், புனிதப்படுத்த போகிறார், மீட்கப் போகிறார், நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை கொடுக்க போகிறார். இந்த நற்செய்தி அன்னை மரியாளினுடைய வழியாக நமக்கு கிடைத்த நற்செய்தி, இந்த உலகத்திற்கு கிடைத்த நற்செய்தி. எனவே இந்த விழாவை கொண்டாடுவது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது, மன நிறைவை தருகிறது, பேரானந்தத்தை கொடுக்கிறது. எனவே இந்த நாளில் ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம். இறைவனின் திருவுளப்படி இறைவனின் மீட்பில் பங்கு பெறுகிற சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.